Hi friends, welcome to Thagaval Thalam. So இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு கேட்டிங்க அப்படின்னா Nanoc சைட் டிப்ளாய்மெண்ட். பட் டிப்ளாய்மெண்ட்லயும் பார்த்தாலும் நம்ம கண்டென்ட், அதாவது நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி வந்து HTML ஃபைலா மாத்துறது, அந்த ஃபைல் எங்க இம்போர்ட் பண்றது அண்ட் டாகர் யூஸ் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்றது. அது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தது வந்து ஸ்டாட்டிக் ஃபைல் டிப்ளாய்மெண்ட் இந்த சர்வர் இட் செல்ஃப். நீங்க சர்வர்லயே பார்த்துருப்பீங்க, ஒரு டுட்டோரியல், சிம்பிள் டுட்டோரியல் தான் கொடுத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ Nanoc பத்தி என்னன்னு தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து டாகர், ஜிட்லாப் ரன்னர், ஜிட்லாப் OML ஃபைல், PuTTy. ஸோ இதை பற்றிலாம் தெரியாதவங்க வந்து என்னோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸில் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், அதாவது CICD, வாட் இஸ் மீன் பை Devops அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ Devops சீரிஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அந்த Devops சீரிஸில் டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் அதுலேயே வந்து ஸ்டாட்டிக் சைட் எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா CICDயில் வந்து ஃபைனல் டிப்ளாய்மெண்ட் கோடு யூஸ் பண்ணி நான் கொடுக்கல, வீடியோ போடலை. ஸோ அந்த CICDயோட ஃபைனல் வீடியோவாகவும் Nanoc சைட்டோட Nanocல வந்து ஸ்டாட்டிக் சைட் டிப்ளாய்மெண்ட்டாகவும் இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் Nanocோட சாம்பிள் வீடியோ 1ஓட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். செகண்ட் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், டெவாப்ஸ்னோட சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக திஸ் இஸ் அ ஃபைனல் வீடியோ ஃபார் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அண்ட் Nanocல வந்து டாக்கர் யூஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுற வீடியோ இது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பேசிக் ஐடியாஸ் இல்லைன்னா நீங்கள் அதை பார்த்துக்குங்க ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாகர் ஃபைல் வச்சிருக்கேன், ஜிட்லாப் OML ஃபைல் வச்சிருக்கேன். சேம் டைம் வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்கேன், ஜிட்லாப் ரன்னரில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். ரன்னர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன்னர் ரெடியாக வச்சிருக்கேன் என்னோட சர்வரில். ஸோ சர்வர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா PuTTy மூலமாக நான் சர்வர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்கே DigitalOcean சர்வர் யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் AWS சர்வர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஜிட்லாப் ரன்னர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சர்வரையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளம் இருக்காது, சரிங்களா? செகண்ட் வந்து டாக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக்ஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து நான் கிரியேட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ 1ல நான் கிரியேட் பண்ண டுட்டோரியல், சாம்பிள் டுட்டோரியலோட ஃபைல்ஸ் தான் இங்கே வச்சிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது கண்டென்ட்டுக்குள்ள வந்து உங்களோட கண்டென்ட் இருக்கணும். அதாவது வந்து இந்த கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ள நீங்கள் என்னென்ன கண்டென்ட் வைக்கிறீங்களோ அது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவுட்புட், அதாவது வந்து இந்த லே அவுட் கண்டென்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள என்னென்ன கண்டென்ட் வைக்கிறீங்களோ அது எல்லாமே என்ன ஆகணும், அவுட்புட்டில் HTML ஃபைலாக மாறும், சரிங்களா? ஸோ அதான் வந்து இந்த கண்டென்ட்டுக்குள்ள நீங்கள் என்ன HTML, நான் என்ன பண்ணியிருக்கேன், index.html வந்து என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு தேவையான கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து மாறி வரும். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது .mt ஃபைல் வச்சிங்கனாலும் அது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக HTML ஃபைலை கிரியேட் ஆகி உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? அது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரூல்ஸில் வந்து டாக்ஸ் ரூல்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து நீங்கள் அன்கமெண்ட் பண்ணியிருக்கணும். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அது சாம்பிள் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறனால இந்த ரூல்ஸில் டாக்ஸில் ரூல்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபில்டர் பர்டிகுலராக இந்த ஃபில்டர் எது ஆயிருக்குன்னா கமெண்ட் ஆயிருக்கும். இந்த ஃபில்டர் நீங்கள் அன்கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க எல்லா MD ஃபைலும் .md ஃபைல் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா index.html ஃபைலாக வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? ஸோ அந்த ஃபைலை நீங்கள் எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு sample.mt ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா அது HTML ஃபைலாக கன்வெர்ட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் வந்து Nanoc பண்ணுது. அந்த Nanoc வந்து டாகரில் ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து டாகர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த டாகர் ஸ்டெப்ஸ்க்கு இந்த ஜிட்லாபோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃபைலை டேரெக்டாக உங்களோட இதில் ஜிட் புல் ஆர் ஃபோக் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மேக் டேரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஒர்க்கிங் டேரக்டரி காப்பி பண்ணியிருக்கிறேன், தென் பண்டில் இன்ஸ்டால் கொடுத்துருக்கிறேன், எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? Nanoc வியூ ஆர் Nanoc பண்டில் Nanoc EXEC Nanocங்கிறது ஒன்று தான். ஸோ இது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான கமெண்ட் இது. OMLல வந்து இதுக்கு இந்த ஸ்டெப்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ டாகரை பில்ட் பண்ணியிருக்கிறேன், டாகரை வந்து ரன் பண்ணியிருக்கிறேன். இந்த மேக் டைரக்டரி பப்ளிக் அப்படிங்கிறது ஜிட்லாப் பேஜுக்கான கமெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் பற்றி கவலைப்பட வேணாம், இந்த ரெண்டு தான் ப்ரியாரிட்டி, இந்த வீடியோக்கான ப்ரியாரிட்டி. இது வந்து ஐம் பிளானிங் டு இம்ப்ளிமெண்ட் ஜிட் பேஜ். ஸோ Nanoc இல்லாமல் ஜிட் பேஜுமே நம்ம ஜிட்லாப்லையும் பேஜ் டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும், அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கான கமெண்ட் இது. ஸோ அண்ட் அதே மாதிரி அதுக்கான பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், Nanoc டிப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் அண்ட் இங்கே இருக்கிற இந்த பப்ளிக் 3 கமெண்ட்டு ஆர்டிஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா எரர் கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ஜிட்லாப் OML ஃபைலில் அலைன்மெண்ட் இஷ்யூ வரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அலைன் தெரியும்னா நீங்கள் பண்ணிக்கங்க, இல்லாட்டி இதே சேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க, இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ்னா பைப்லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சின்ன எடிட் பண்ணோன்னா நம்ம பைப்லைனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரூல்ஸ் எடிட் பண்ண முடியாது, அது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ எங்கே எடிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏன்னா ஒன்ஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளாய் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா CICD வந்து சென்ஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட் கொடுக்கும். அதனால கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்கிறேன், Devopsன்னு சொல்கிறேன் இதை. ஸோ இதை பற்றின சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ
எதுவுமே புதுசாக எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் சாம்பிளாக ஒரு கண்டென்ட்டை மட்டும் நான் எடிட் பண்ணுறேன், ஏதோ சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் என்னோட ஃபைல்ஸில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரன்னர் வந்து சென்ஸ் பண்ணிக்கும், சென்ஸ் பண்ணி டிப்ளாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கமிட் கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரன்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரன்னர் நேம் வந்து நான் தகவல் தளம்னு கொடுத்துருக்கேன் என்னோட டிஜிட்டலோஷன் சர்வரில், உபுண்டு AWS சர்வரில் 18.6ன்னு நினைக்கிறேன். அண்ட் செல் எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ என்னோட ஜிட்லாப்பில் இருக்கிற சாம்பிள் ஃபைலை வந்து என்ன ஆகுது, புல் பண்ணிக்குது. ஸோ புல் பண்ணிவிட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாகரில் நான் எழுதியிருக்கேன் ரூபி மூலமாக எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ரூபி டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ டேரக்டரி கிரியேட் ஆகுது, டாகரில் இருக்கிற கோட்ஸ் ரன் ஆகுது, டேரக்டரி கிரியேட் ஆகுது, காப்பி ஆகுதுல ஒர்க்கிங் டேரக்டரி கிரியேட் ஆகி டாக்ஸ் ஃபைல் உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் பண்டில் இன்ஸ்டால் ஆகுது. ஒன்ஸ் பண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஃபைலோட பேக்கேஜ் டிபெண்டன்சிஸ், அதாவது நானாக்கு அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஜெம் ஃபைலில் இருக்கும். அந்த ஜெம் ஃபைலில் இருக்கிற டிபெண்டன்சிஸ் வந்து ரூபியிலேருந்து எடுத்து ஜெம்ஸ்லேருந்து எடுத்து இன்ஸ்டால் ஆகுது. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நானாக் வியூ, ஸோ இது வந்து என்ன ஆகும், எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான இது. ஸோ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுது, அவுட்புட் index.html, ஏன்னா நான் ஒரே ஃபைல் வச்சிருந்ததுனால அது என்ன ஆகுது, index.html ஒரு ஃபைல் கம்பைல் பண்ணி கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் இது போர்ட் நம்பர் 3000 எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. அண்ட் பப்ளிக் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஜிட் லேபோட பேஜ் டிப்ளாய்மெண்ட்டுக்கான ப்ராசஸ், அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன், சரிங்களா? அது எப்படி பேஜ் ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த பேஜ் டிப்ளாய்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. சார் இது எப்படி சார் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என் பேஜ் டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ சின்ன இது சாம்பிள் பேஜில் சும்மா ஜஸ்ட் நேம் மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் உங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட் டிப்ளாய் ஆயிரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் புட்டியில் போயிட்டு நீங்கள் டாகர் பிஎஸ் டாகர் பிஎஸ் கொடுத்து நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ புட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் என்னோட சீரீஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதான் கம்ப்ளீட் டிப்ளாய்மெண்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை புல் பண்ணிக்கிங்க. ஸோ புல் பண்ணிட்டு CICD ரன்னர் இன்ஸ்டாலேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து என்ன ஆகணும், இந்த ரன்னர் இன்ஸ்டாலேஷன் கமாண்ட்ஸ் வந்து என்னோட சீரீஸில் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. சர்வர் கிரியேட் பண்ணிட்டு சர்வருக்கு அப்புறம் ரன்னருக்கு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும், பைப்லைன் ஸ்டார்ட் ஆகி பைப்லைன் டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். சேம் அந்த ஐபியும் போர்ட் நம்பரும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பேஜ் வந்து டிப்ளாய் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அண்டு இந்த சர்வரை மேக்ஸிமம் நான் ட்ரையலுக்காக யூஸ் பண்ணுறேன். இன்னொரு 2 days எப்படி இதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். ஸோ அதனால நீங்கள் இந்த ஐபி ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் சாம்பிள் ஐபி தான். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை டாகரில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜிட் ரன்னரில் புட்டியில் டெவாப்ஸில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஜிட்லாப் பேஜ் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட், எனக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு ஏதாவது லிங்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஒன்ஸ் எனக்கு தெளிவான இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட முயற்சி. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் லீடிங் டெக்னாலஜியாக இருக்கிறத நான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் ஐடி சிஎஸ், ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நம்மளால முடிஞ்ச நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் என்னென்னே தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரி லீடிங் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறப்ப இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தகவல் தளம்.